வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கலாம். நல்லா இருப்பேன் நம்புகிறேன். நல்லா இருக்கணும். தினம் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம் நம்ம சேனலில் பேசிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி பார்க்க போகிறது என்னென்னா அப்படின்னா, யார் ஜோதிடர்? இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிடர் நிறையா பேர் இப்போ வந்துட்டுருக்காங்க. யூடியூப் மூலியம் நமக்கு முன்னாடி தெரியாது. நிறையா பார்த்தீங்கன்னா வீதிகளில் ஊர்களில் இருந்திருக்கலாம். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலியம் வரும்போது நிறையா பேர் நம்ம ஜோதிடர் வெளியில் வர்றாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரியமாக வரும். இப்போ எனக்கு தெரியுது அப்படின்னா தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறது, இப்படியே இந்த வாரிசு அடிப்படையிலேயே கற்றுக்கிட்டு வந்ததுனால தான் அந்த ஜோதிடம்ங்கிறது பெருசாக உங்களுக்கு விரிவடையாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிடமே வகுப்பு நிறைய ஆன்லைன் கிளாஸ் இருந்த இடத்துல நம்ம கிளாஸ் கற்றுக்கலாம். அந்த கட்டத்துக்கு நகர்ந்து வந்துடுச்சு. அதனால் ஜோதிடம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கற்றுக்குறாங்க. விருப்பம் பார்த்தீங்கன்னா நிறையா தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறாங்க. அதனால் நிறைய பேர் ஜோதிடம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கலாம தாண்டி, நம்மளோட வாழ்க்கைக்கு தெரிஞ்சுக்கலாம தாண்டி, யார் ஜோதிடர் அப்படின்னா, ஜோதிடர் ஆகிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குங்க. அந்த தகுதி புக்கை படித்ததுனாலையோ அஸ்ட்ராலஜி படித்து அந்த டிகிரி போகிறதுனாலையோலாம் வந்துடாது. அது தெய்வீக கலைங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீக கலை. அதாவது கடவுளோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜோதிடத்துறையில் புகழ் பெற முடியும். அடுத்த இப்போ நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னா, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட வழியை உணர தெரியணுங்க. ஒரு ஜோதிடருக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆளோட வழியை உணர்ந்தால் மட்டும்தான், அந்த மனநிலையை உணர்ந்தால் மட்டும்தான் அவங்களோட மொத்த ஃபீலிங்கையும் நம்ம எடுத்து பேச முடியும். ஜோதிடம்ங்கிறது பெரிய கடல். அதாவது 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், ஒரு கிரகங்களும் ஒரு வீட்டையும் மையப்படுத்தி நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு அப்படியே தெளிவாக புட்டு பேசுகிறாங்க. ஆனால் நான் எந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணல, எந்த நமக்கு ஜோதிடர் ஆசிரியர்லாம் கிடையாதுங்க. அதாவது பட்டறிவுன்னு சொல்லுவோம். பட்டறிவு, படிப்பறிவு கிடையாது, பட்டறிவு. நான் படித்து என்னோட படிப்பறிவு இன்ஜினியர், அதில் தான் என்னோடய பேரில் பின்னு போடுவேன். பட்டறிவு ஜோதிடர். ஆனால் இந்த பட்டறிவுங்கிறது ஒரு மனிதனோட ஆழ் மனதிலேருந்து என்னால் பேச முடியும். படிப்பறிவு எனக்கு அந்தளவுக்கு கொடுக்கல. ஏன்னா அது புத்தகமாக படிச்சிருப்போம், மனப்பாடம் பண்ணியிருப்போம், பாஸ் பண்ணியிருப்போம், மார்க் கூட எடுத்திருப்போம், ஒரு டிகிரி வாங்கியிருப்போம், இவ்வளோ தான் இதோட. ஒரு மனிதனோட மறைபொருள் அறிந்த ரகசியம், அதாவது ஒரு மனிதனோட கர்மாவையும் சரி, அவனோட வாழ்க்கையில் மொத்த ரூபத்தையும் கடைசி ஈசன் அடைகிற வரைக்கும் ஒரு ஜோதிடனால் துல்லியமாக கணிக்க முடியும். அது கடவுளோட அனுகிரகம் வேணும். சில பேர் டெத்தை கணிக்கிற அளவுக்கு யாரும் ஜோதிடர் இருக்கான்னு கூட சில பேர் கமெண்ட் போடலாம். அதுக்கு ஈசனோட அனுமதி வேணும், அந்த கடவுளோட அனுகிரகம் நமக்கு இருக்கணும். சில பேர் பாருங்கள், இந்த நேரத்தில் கல்யாணம் நடக்கும், சில பேர் குழந்தை பிறக்கும், இப்படிலாம் எல்லாமே சொல்லுவாங்க. அந்த டயத்தில் மாறாமலாம் நடக்கும். நிறைய பேர் ஜோதிடம் அவங்களாம் சித்த வாக்கு இருக்குங்கிற அர்த்தம். சித்த வாக்கு, சித்தர்கள் சொல்கிறது. அந்த வாக்குஸ்தானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரொம்ப முக்கியம். அதே மாதிரிக்கே ஒரு மனிதனோட ஆழ் மனதிலேருந்து எடுக்கிறதுக்கு 8ஆம் இடம் முக்கியம். அந்த ஜோதிடருக்கு 8ஆம் இடம் ரொம்ப முக்கியம். புதன் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடத்தை தேடுறவங்க 100% 8ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் இருக்கும். ஜோதிடம் நாட்டம் இருக்கவங்க 8ஆம் இடத்தோட சம்மந்தப்படாமல், சில பேர் 8ஆம் அதிபதி லக்கணத்தில் இருக்கும், சில 8ல் கிரகம் இருக்கும். அதே மாதிரிக்கே 8ஆம் இடத்த அதிபதி திசை நடத்தும். இந்த மாதிரிக்கே நிறையா ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இது சார்ந்து ஜோதிடத்துக்குள்ளே உள்ள வருவாங்க. பட் ஆனால் 8ஆம் இடம் பல பெறணும். அந்த 8ஆம் இடத்துல எத்தனை கிரகம் என்னென்ன இருக்குது, அந்த ஜோதிடருக்கு கர்மஸ்தானம் என்ன, அந்த அளவுக்கு டெப்த்தாக இருக்குது. அந்த அளவுக்கு டெப்த்தாக அவரோட ஜாதகம், அடுத்த ஆளோட மனநிலையும் சரி, அவனோட வாழ்க்கையும் சரி, அப்படியே ஆள் மனதில். அதாவது நீங்கள் கடவுள்கிட்டலாம் போக தேவையில்லைங்க, நல்ல ஜோதிடர்கிட்ட வந்தாவே 100% நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் புட்டு தெரிஞ்சுக்கணும். நீ எங்கேயுமே தேட தேவையில்லை. கடவுள்கிட்ட நம்ம கடவுள் நம்மகிட்ட பேசிடுவாரா? பேச மாட்டேன். சித்தர், அதுவும் தாண்டி அந்த சித்தரோட அருள் இருந்தால் 100% எந்த ஜோதிடராக இருந்தாலும் ஒரு வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பேச முடியும். அதை தாண்டி ஆப்போசிட்டில் இருக்க மனிதர்களோட அதாவது அவங்க எந்த வழியை உணர முடியும். இப்போ ஜோதிடர்னா சும்மா இன்றைய ராசி பலன், இந்த மேச ராசிக்கு கொடி கட்டி பறக்க போகிறீங்க இந்த நாளில் இருந்து அப்படிலாம் பேசுகிறாங்க. அது கிடையாதுங்க. யதார்த்தமாக இருக்கணுங்க. போடா பொழைச்சிக்கலாம்டா அப்படின்னு ஒரு சொல்கிற அளவுக்கு இருக்கணுங்க. அவர் தாங்க ஜோதிடர். அதாவது அந்த சித்த வாக்குன்னு சொல்கிறது, அந்த வாக்குஸ்தானத்தில் அந்த குரு பார்வையோடவோ இல்லை குருவோட இணைஞ்சோ கேதுவோ சனியோ தொடர்படுத்துகிற மட்டும்தான் அந்த வாக்கு. கேதுவோடு இணைந்துச்சு அவன் சித்தர் தான்.
கேது குரு கேது சொல்கிறேன் அதுக்கு. அப்போ கேல யோகம் ஆக்கிட்டாங்க. அப்போ அந்த ஆன்மீக லைனில் போகும். என்ன தான் பண்ணாலும், வேறு எந்தெந்த பிஸ்னஸ் பண்ணாலும், எந்த பிஸ்னஸையும் அவர் ஜெயிக்க விடாமல் வாழ்க்கையில் அவனை படாத பாடுபடுத்தி ரோட்டுக்கு வர வச்சு கால் ரெண்டையும் தலையில பிடிச்சி அடித்து வாழ்க்கையில் எப்படி அதாவது கால் ரெண்டையும் பிடிச்சி இந்த ரோட்டில் தலையில் அடித்தா எந்த அளவுக்கு ஒரு மனிதனோட உடம்பு சிதறுமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையை புரட்டி போட்டு யாண்டாங்கிற வாழ்கிற சிந்தனையை கொடுத்து இதுக்கு மேலே இந்த பிறவி வேணாம் நம்ம நினைக்கிற சிந்தனை வந்து போதுங்கிற எண்ணத்தை நிறுத்தி தான்கிற அகந்தையை அழிச்சு எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் தான்ங்கிற ஒரு மனப்பான்மை வந்து இனிமே மனிதர்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு நல்லதை செய்ய போகிறேன்னு ஒரு மனநிலை தோன்ற ஒருத்தன் அப்போ பேசும் அடுத்தவரோட ஆழ்மனதிலிருந்து பேசுகிற மனப்பான்மையை இறைவன் கொடுப்பான். அதுக்கு யாரோட வாழ்க்கை பாலாகும் பெரிய லெவலில்? அந்த ஜோதிடரோட வாழ்க்கை பாலாகிடும். நிறைய ஜோதிடர் இருக்காங்க அது மாதிரிக்கே நிறைய ஜோதிடர் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறையா வந்து போராட்டங்கள்லாம் செஞ்சுருப்பாங்க. சாதாரண நிலையாக இருக்காது அவங்களோட வாழ்க்கைலாம். அது மாதிரி நிறையா ஜோதிடர்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அப்பா தாத்தா பேக்ரவுண்ட்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்களாக தான் இருப்பாங்க, சுயம்புவாக இருப்பாங்க. அது மாதிரிக்கே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஜோதிடம்ங்கிறது அப்படி வரும். ஆப்போசிட்டில் இருக்க மனிதரோட வலியை பிரதிபலிக்கணும். அவங்க என்ன எதிர்பார்த்தோம். ஏன்னா ஒரு மனிதன் ஜாதகம் பார்க்க வரும்போதே அவனுக்கு சாதகமாக கேட்குறான். அவனுக்கு சாதகமாக எந்த ஜோதிடர் சொல்கிறானோ அது வரைக்கும் அவன் ஜோதிடத்தை தேடிக்கிட்டே இருப்பான். இந்த ஜோதிடர் இந்த என்ற ஒருத்தர் பேசுவான், திருப்பி வந்து அடுத்து இன்னொரு ஆள்கிட்ட ஜாதகம் பார்க்குறேன். ஏன்னா நான் ஏதாவது ஒரு நெகட்டிவாக சொன்னால் இன்னொரு ஆள்கிட்ட பேசுவாங்க. இப்போ அவங்க நெகட்டிவ் அவருக்கு சாதகமாக சொல்ல அவருக்கு நேரம் மாற ஜாதகம் பார்ப்பாங்க. இது இயல்பு. நம்மள்கிட்ட அந்த மனிதனை நம்புறீங்களோ நம்பலையோ அது தெரியாது. ஆனால் கிரகத்தை நம்புனீங்க அப்படின்னா 100% உங்களை வந்து கெடுத்துக்கூடாது. உங்களை அக்யூரேட்டாக ஒரு விஷயத்தையும் புட்டு பேசலாம். டெப்த்தாக பேசணும் அப்படின்னா புட்டு பேசலாம். யார் ஜோதிடர்? அப்போ அப்படிப்பட்ட ஜோதிடர் வந்து எப்படிப்பட்ட விஷயத்தோட வாழ்க்கையும் எப்படிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையும் அப்படியே புட்டு பேசிடலாம். அந்த சித்தரோட அனுகிரகம் இருந்தால் ஒருவனோட வாழ்க்கையை அப்படியே புட்டு தெளிவாக பேசிடலாம். ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது இறைவன் வந்து நம்ம நிறைய கடவுளை தேடுவோம்ல, அந்த நேரத்தில் தான் அந்த ஜோதிடரே உங்களுக்கு வந்து மாட்டுவாங்க. வலியோடு தேடுவோம் பாருங்கள். அந்த சித்தரோட அனுகிரகம் இருக்க ஜோதிடர் கிடைச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மிக பெருசாக இருக்கும். அவன் தான் நடக்க போகிறது. இப்போ காலையில் ஒரு ஃபோன் வருது, எனக்கு வந்து ஒரு பிரச்சனை, அந்த ஃபோன் நான் குளிச்சுட்டு இருக்கேன். வரும்போது அவர் எதுக்காக அந்த ஃபோன் பண்ணார், அவர் ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் ஒரு விஷயம் அனுப்பியிருக்காரு, எல்லாமே எனக்கு தெரியுது. வந்து பார்க்குறேன் உண்மையிலே வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணியிருக்காரு. உதிச்சது அந்த விஷயம் உதிச்சது. கண்டினியூவாக என்கிட்ட வந்து ஒரு வருஷமாக என்கிட்ட ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ பட்டறிவுக்குள்ள அர்த்தம் அதுதான். படிப்பறிவு வேறு, பட்டறிவு வேறு. அதை உணர்ந்தா தெரியும் நான் யாருங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிறைய ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம், நிறைய சப்ஜெக்ட்டு நிறையா இருக்குது. அது உங்களால் பேசினா போரடிக்குங்கிறதுக்காக என்னால் பேச முடியல. அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய பேசுவோம். முடிஞ்ச மட்டும் எவ்வளோ சீக்கிரமாக பேசுகிறோன்னா பேசி போடுறேன். சரியா? ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம் நம்ம சேனலில் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.